என் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். இது உங்களின் டெரஸ் குக்கிங் சேனல். நான் உங்கள் மீரான். இன்றைக்கி நம்ம நல்ல பாய் வீட்டு ஸ்டைலில் சென்னா மசாலா எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருப்பீங்க. இது பாய் வீட்டு ஸ்டைலில் நம்ம ஸ்டைலில் சென்னா மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது சென்னா 1/2 கிலோ ஓவர் நைட்டு ஊறினது. நேற்று நைட்டே ஊற வச்சாச்சு. ஊற வச்சது இது. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, ஸ்டார் பூ, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா, மஞ்சள் தூள், சென்னா மசாலா, நம்ம வீட்லேயே தயாரித்த கரம் மசாலா, வீட்டு பிரியாணி மசாலா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். உப்பு, கஸ்தூரி மேத்தி, அதே சென்னா நம்ம அரைக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், மிக்சியில் அரைக்கிறதுக்காக. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, எண்ணெய். இப்போ நம்ம செய்ய போகிறோம். செய்யும்போது ஒவ்வொரு பொருளும் என்னென்ன அளவு எவ்வளோன்றத செய்யும்போது சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். பாத்திரம் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 150 ml ஆயில் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போடணும். சோம்பு பொரிஞ்ச உடனே 3 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அன்னாசி பூ, கொஞ்சம் கல்பாசி, 2 சின்ன துண்டு கல்பாசி, பட்டை துண்டு 2, கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் வெங்காயம், நீட்டாக வெட்டின வெங்காயம் 100 கிராம். வெங்காயம் அளவில் 2 பெரிய சைஸ் வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌனாக ஆகணுன்ற அவசியம் இல்லை. இந்த அளவு வதங்கினா போதுமானது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ தீ சிம்மில் வச்சுருக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூனு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போடுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். மட்டன் மசாலா 2 ஸ்பூன். சென்னா மசாலா ஒரு 2 ஸ்பூன். தக்காளி 200 கிராம் சைஸில் 3 தக்காளி. தக்காளி மசாலாவில் வதங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். புதினா ஒரு சின்ன கைப்பிடி. கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்குவோம். ஒரு 5 பச்சை மிளகா நடுவில் கீரி இருக்கோம், கீரின பச்சை மிளகா. நம்ம கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து வச்சோம்ல, அதை மிக்சியில் அரைச்சிருக்கோம். அது பேஸ்ட் மாதிரி இருந்தது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கோம். அதை இப்போ தக்காளி நல்லா எண்ணெயெலாம் நல்லா மேலே திரண்டு வந்திருக்கு. எண்ணெய் மிதக்குது பாருங்கள், நல்லா மேலே மசாலாலாம் வெந்துருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா பிறண்டு வந்திருக்கு. இந்த டைமில் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இது கொண்டக்கடலை பேஸ்ட்டு.
இப்போ மசாலா கொதிக்குது. இப்போ உப்பு செக் பண்ணி தேவைப்படுறவங்க உப்பு போட்டுக்குங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா, வீட்டு கரம் மசாலா, அதாவது பிரியாணி மசாலா, இந்த லிங்க்கு தான் வீடியோ நம்ம யூடியூப்பில் இதில் வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. இப்போ ஒரு சின்ன கைப்பிடி கஸ்தூரி மேத்தி, அதை ஒரு நல்லா அப்படி கசக்கி போட்டுங்க. இப்போ எல்லாம் நல்லா பிரட்டிட்டு இப்போ நம்ம அவிச்சு வச்ச சென்னா கொண்டக்கடலையே போட்டுடலாம். இது 1/2 கிலோ. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். பார்த்துங்க, அவங்கவுங்க தேவைக்கு. கிரேவி கட்டியாக இருந்தால் வேணுமா கொஞ்சமாக ஊற்றுங்க. கிரேவி தண்ணியாக வேணுன்னா அவங்க கூட கூடுதலாக தண்ணி ஊற்றிக்குங்க. தேவையான தண்ணி ஊற்றி நம்ம தேவையான உப்பு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். A few moments later. தேவைப்படுறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காயெலாம் ஊற்றலை. தேவைப்படுறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிக்குங்க. சென்னா மசாலா அருமையான முறையில் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதில் தூவி வச்சுருங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுங்க. பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, இடியப்பத்துக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். புட்டுக்கு, கேரளா டைப்பில் புட்டு செய்கிறாங்கல்ல, புட்டுக்கும் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். குழம்பு தண்ணி மாதிரி கொஞ்சம் இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடணும். இல்லை ரொம்ப ட்ரை பண்ணி வச்சோம்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ இந்த மாதிரி தண்ணி இருக்கும்போதே இறக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு குழம்பு ஆறினவுடனே அதுவே ட்ரையாக திக்காயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.